அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த காணொலியில் பார்த்துருப்போம், எப்படி எளிமையான முறையில் மாடித்தோட்டத்தை பாதுகாப்பாக வைக்கிறது அப்படின்றத. அதனுடைய விரிவாக பார்க்கக்கூடிய ஒரு காணொலி தான் இது. இதில் விரிவாகவும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் அடிச்சிங்க, டேம் ப்ரூஃப்ன்ற ஒரு பெயிண்ட் அடிக்கணும். ஏன்னா அதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தளத்துக்கு தண்ணி எதுவும் ஊறாமல் இருக்கும். அதே போல் பெயிண்ட்டு நீங்கள் இந்த மாதிரி அடிக்கிறப்ப பெயிண்டில் தண்ணி வாழன்னு போயிடும். சரிங்களா? இந்த கல் இதை ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி இந்த காணொலியில் கண்டிப்பாக சொல்கிறேன். இது கூடவே வேஸ்ட்டு டைல்ஸுங்க. இப்போ நம்ம வீட்டில் போடுற டைல்ஸில் இந்த பீசஸ்லாம் நிறையா வரும் இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா பீசஸ். அந்த மாதிரி பீசஸை இது போல் கல்லுங்களை அடுக்கி அது மேலே வச்சுருங்க. இது உங்களுக்கு அந்த க்ரோ பேக்கை வைக்கிறதுக்கு ஒரு வாட்டமான ஒரு பகுதியாகிடும். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் சுற்றி அடிக்கிட்டு அதுக்கு மேலே செடிகளை வை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எந்தவித வெயிட்டும் அதிகமாக கிடையாது. அந்த கல், அந்த டைல்ஸ் தான் வைக்க போகிறீங்க. அழகாக சிம்பிளாக வச்சு நீங்கள் செய்யலாம். நீங்கள் ஸ்டாண்டு தனியாக செய்ய முடியாதவங்க, காசு அதிகமாகும்னு நினைக்கிறவங்க இது நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக செஞ்சுக்கலாம். இந்த பாக்ஸே 100 ரூபா இருக்கும். 80 பீஸ் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு அடுக்கி இந்த மாதிரி வேஸ்ட்டு டைல்ஸ் தான். இது நீங்கள் வாங்க போகிறது கூட கிடையாது. இந்த டைல்ஸை இது நம்ம தூக்கி போடக்கூடிய ஒரு டைல்ஸ் தான். அதனால் இதை தாராளமாக நீங்கள் மாடித்தோட்டத்துக்கு வச்சு உபயோகிங்க. ஏன் செங்கல் வைக்கக்கூடாது அப்படின்னாக்கா, அதை பாருங்கள், அதில் ஈரப்பதம் என்ன இருக்குது இல்லைங்களா. இப்போ நான் அந்த கல்லை சூஸ் பண்ணதுக்கான அந்த ரீசன் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த கல்லை பாருங்கள், 4 பக்கமும் 4 ஓட்டைங்க இருக்குது இல்லைங்களா. காற்று நல்லா உள்ளே புகுந்து எல்லா பக்கமும் ஈரம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் அந்த காற்றோட்டத்தில் வறட்சி ஆக்கிடும். ஆனால் செங்கலில் வைக்கிறப்ப அந்த மாதிரி காய வைக்க முடியாது. இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே ஹோல்ஸ் இருக்குது கீழே. ஸோ உங்களுக்கு அந்த எல்லாம் ஈரப்பதமே தங்காது. இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஈரப்பதம் கீழே தளத்துக்கு இறங்கி அந்த உள்ளே இருக்கக்கூடிய எறும்புங்களில் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இது போல் வைக்கிறப்ப உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் இதில் பார்க்குறப்பயே உங்களுக்கு தெரியும், எங்கேயுமே ஈரப்பதமே இல்லாமல் தான் இருக்கும். அதனால் நீங்கள் இது போல் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக தான் இருக்கும். உங்களுக்கு காசும் கம்மியான காசு தான் செலவாகும். இது போல் ஆனால் தரையோடு ஒட்டி வைக்காதீங்க. சரிங்களா? இதில் நான் தற்சமயத்துக்கு தான் வச்சுருக்கேன். அதுக்கு நானும் ஸ்டாண்ட் பண்ணிவிடுவேன். இது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். கண்டிப்பாக இதை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வெயிட்லாம் நல்லாவே தாங்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 20 லிட்டர் கேனு, ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இது எல்லாமே அதில் தான் வச்சுருக்கேன். சரிங்க நண்பர்களே, நம்ம மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.